ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். திராவிட முன்னேற்ற கழகத்தை இவர்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. காரணம், அந்த இயக்கத்தை பொறுத்தவரை அச்சுறுத்தி மிரட்டி அடக்க முடியாத இயக்கம். அது பவழ விழா கண்டு கொண்டிருக்கிறது, இது பிளவு விழா கண்டு கொண்டிருக்கிறது. ரொம்ப மலிவாக ரவுடித்தனமான பேச்சுக்கள், தடித்த வார்த்தைகள், மிக கொடுமையான விமர்சனங்கள். ஒரு திமுக பொதுச் செயலாளருடைய வயதை பார்க்காம அவருடைய உடல்நிலையிலெல்லாம் கேலி பண்ணுறது, முதலமைச்சரை தனித்து கேலி பண்ணுறது, இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசியலினுடைய அடிப்படையே தெரியாமல். செங்கோட்டையனுக்கு தெரியாதா? ஒரே ஒரு உத்தரவு போட்டால் போதும் எடப்பாடி கட்சி ஒன்றாக்கிடுவார். அந்த உத்தரவு பாஜக போடலை. நீங்கள் ஒன்றுபடுத்த முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லி செங்கோட்டையனை தூண்டி விடுறாங்க. அந்த முயற்சிகள் ஈடுபட்டால் அவர் நீக்கப்படுவார்னு பாஜகவுக்கு தெரியும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நான் கேட்கிறேன், ஒட்டும் இல்லை உறவும் இல்லை. இந்த தேர்தல் மட்டுமல்ல, 2031 கூட்டணி கிடையாதுன்னு சொன்னார்ல எடப்பாடி. ஈரோட்டில் ஒரே ஒரு ரைடு தானே. அதிமுக பத்திரத்தை அள்ளி கொண்டு டெல்லிக்கு ஓடினாரா இல்லையா? பல கார்கள் மாறினாரா இல்லையா? 3 மாதத்துக்கு ஒரு முறை 3 நிமிஷம் வீடியோவில் பேசுகிறாரு. பொது இடங்களுக்கு வரக்கூடிய இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தன் ரசிகர்களை திரட்டி வைத்து கொண்டு சுய ஆலாபனை பாடுகிறார்களே தவிர. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். முன்னாள் அதிமுக நிர்வாகி, சமீபத்தில் திமுகவில் இணைந்திருக்கும் திரு மருது அழகுராஜ் அவர்களிடம் பேசியிருக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம்மா. நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. திமுக காரராயிட்டீங்க, புதிய பயணம், வாழ்த்துக்கள். நன்றிம்மா. ஆனால் முன்னாள் அதிமுக நிர்வாகியாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அதுலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். அப்புறம் திமுக காரராக உங்களுக்கான கேள்விகளும் இருக்குது. செங்கோட்டையன் அவர்கள் பேசியது, அதாவது முன்னாடியெல்லாம் காலம் பதில் சொல்லி இப்படி கடந்து போயிட்டு இருந்தது. ஒரு பேட்டியில் என்ன பிரிந்திருப்பவர்களை சேர்க்க சொன்னதே பாஜக தான் அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்லியிருந்தார். அப்போ பாஜக அதிமுகவில் என்னென்ன விளையாட்டுகள் பண்ணுறாங்கன்னு நம்ம எடுத்துக்கிறது? சில அரசியல் பிளவுபடுவதற்கும் சில அரசியல் கட்சிகள் பிறப்பதற்குமே காரணமாக இருப்பது பாரதிய ஜனதா கட்சி தான். திரு செங்கோட்டையன் அவர்கள் இவ்வளவு காலம் அமைதி காத்ததற்கு பின்னால் கட்சியினுடைய அதிமுகவினுடைய நலம் சார்ந்த விஷயமாக நான் பார்த்தேன். ஆனால் இப்பொழுது அவர் பேசுவது அதன் பின்னால் பாஜக இருப்பதாகத்தான் நான் உணர்கிறேன். ஒரு மூத்த தலைவராக அவர் எப்போ பேசியிருக்கணும்? புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய சட்ட விதிகளை மாற்றி எம்ஜிஆர் வகுத்த விதிகளை எடப்பாடி மாற்றுகிறார். தொண்டனுக்கு அவர் கொடுத்த உரிமை இந்திய அரசியல் வரலாற்றில், இன்னும் சொல்லப்போனால் உலக அரசியல் வரலாற்றில், ஒரு தலைமையை தொண்டன் தீர்மானிக்கிற உரிமை தரப்பட்ட ஒரு இயக்கமாக நான் அதிமுகவை பார்த்திருக்கிறேன். அது ஒரு என்னை விழிவிரித்து பார்க்க வைத்த ஒரு வியப்பு அது. ஸோ அப்படிப்பட்ட உரிமையை, அந்த பிரத்யோக உரிமையை எடப்பாடி பறிக்கிறார். பறிச்சுட்டு அவருக்கு பதவி கொடுத்தவர்கள், அவர் பதவியை காப்பாற்றி கொடுத்தவர்கள் அத்தனை பேரையும் தூக்கி வெளியே போடுறார். என்ன கூட நான் ஒன்றுமே சொல்லலை, ஜனநாயகம் தப்புங்க நீங்கள் பண்ணுறது அப்படின்னு சொன்னதான், வேற ஒன்றுமே கிடையாது. ஏறத்தாழ 20 வருடங்கள் இரவும் பகலும் அதிமுகவுக்காக எழுதியவன், பேசியவன். நமது எம்ஜிஆருக்கு எடிட்டர், நமது அம்மாவுக்கு எடிட்டர், அம்மாவுக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டர். ஸோ இவ்வளவு உழைத்து, இன்னும் சொல்லப்போனால் எடப்பாடிக்கும் நான் நிறைய உழைத்திருக்கிறேன் அவருக்காகவும். அவர் அதெல்லாம் பார்க்கல. இந்த இயக்கத்தை தன் கையில் வைத்துக் கொள்வதற்கு யாரை வேணால் தூக்கி வீசலாம் அப்படின்ற அந்த துணிச்சல் இருக்கு இல்லையா, அந்த தைரியம். ஆக துணிச்சலாக எம்ஜிஆர் விதியை மாற்றுவேன், எல்லோரையும் தூக்கி போடுவேன், எனக்கு கேட்பதெல்லாம் கிடைக்கும், நான் எதை வேணால் செய்ய முடியும்ன்ற அந்த தைரியத்தை கொடுத்தது பாஜக தான். காரணம், அவர்களுக்கு வெகு கால கனவு. எவ்வளவு காலம் தான் காங்கிரஸ் போல 2 திராவிட கட்சிகளுடைய ஒட்டுத்திண்ணைகளில் உயிர் வாழக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடாது. எப்படியாவது 2 திராவிட கட்சிகளில் ஒன்றை சரித்து விட்டு அந்த ஓரிடத்திற்கு ஒரு தேசிய கட்சியாக தாங்கள் வந்துவிட வேண்டும் என்கின்ற கனவும் கற்பனையும் பாஜகவுக்கு நிறைய உண்டு. ஆனால் ஒன்றிணைய வேண்டும் அதிமுகவில் பிரிந்தவர்கள்னு 2021 சட்டப்பேரவை தேர்தலின் போதே பாஜகவுடைய அமித்ஷா முயற்சி செய்தார். அதுதான் அவங்க சொல்ற விஷயம். அப்படி இருக்கிறவர் ஒன்றிணைஞ்சாதான் நமக்கு நல்லதுன்னு நினைச்ச பாஜக இபிஎஸ்க்கு மட்டும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்திருக்கும்னு எப்படி சொல்றீங்க? இல்லை, நான் அதை தான் சொல்ல வரேன். நீங்கள் சொல்ற மாதிரி 2017 கவிழப்போன அரசாங்கத்தை காப்பாற்றி கொடுத்தது பாஜக. கவர்னரையே நடுவராக வைத்து இருவரையும் கைகோர்க்க வைத்து கட்சியை ஒன்றுபடுத்தினாங்க. திருமதி சசிகலா அவர்களுடைய கரங்களிலே இந்த கட்சியோ ஆட்சியோ போகக்கூடாது.
நமக்கு ஏற்ற, நமக்கு கைக்கு அடக்கமாக நாம் சொல்லக்கூடியது கேட்பதாக, நமது மிரட்டலுக்கும் உருட்டலுக்கும் அச்சப்படுபவர்களாகத்தான் ஒரு தலைமை அதிமுகவுக்கு இருக்க வேண்டுமே தவிர, ஆளுமை மிக்க ஒரு தலைமை இன்னொரு ஜெயலலிதா அம்மா போல, இன்னொரு எம்ஜிஆர் போல கரிஸ்மேட்டிக் லீடரோ அல்லது ஒரு கம்பீரமான ஒரு தலைவரோ வந்துவிடக்கூடாது என்பதில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். நான் சொன்னது மாதிரி தாம்மா, 67க்கு பிறகு ஒரு காங்கிரஸ், ஒரு திமுக. அதே போல் இன்றைக்கு ஒரு திமுகவை ஒன்றும் பண்ண முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை இவர்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. காரணம், அந்த இயக்கத்தை பொறுத்தவரை அச்சுறுத்தி மிரட்டி அடக்க முடியாத இயக்கம். அது பவழ விழா கண்டு கொண்டிருக்கிறது, இது பிளவு விழா கண்டு கொண்டிருக்கிறது. அதனால் அந்த இயக்கத்தை பொறுத்தவரை சித்தாந்தத்தின் அடிப்படையில் நடக்கும் ஒரு கட்சி, சித்தாந்தத்தை நம்பி ஒரு கட்சி இருந்ததுன்னா அது ஆலமரம் மாதிரி, வேறு லேசை தளர்ந்தால் கூட விழுதுகள் தாங்கி பிடிச்சிரும். ஸ்டார் வேலியை நம்பி நடக்கிற கட்சி வாழைமரம் மாதிரி, ஒரு கட்ட தள்ளும், இன்னொரு கட்ட தள்ளும், வேகமாக காய்க்கும், வேகமாக பூக்கும், ஆனால் வேகமாக முடிவுக்கு வந்துடும். நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, அதிமுக விஸ்வ இந்து பரிஷத் போல, இந்து முன்னணி போல பாஜகவின் ஒரு கிளைக்கழகமாக, ஒரு கிளை பிரிவாக மாறிவிட்டது. இதில் செங்கோட்டையன் விஷயம் அங்கே தான் சொல்ல வரேன். செங்கோட்டையன் ஒன்றுமே வேணாமா, எப்போ டெல்லி போயிட்டு வந்தாரோ அதுக்கப்புறம் தான் பேச ஆரம்பித்தார். எம்ஜிஆர் மீது பற்று இருக்கவராக இருந்தால் எம்ஜிஆரின் கொள்கைகளை எடப்பாடி திருத்தி எழுதிய போரே கோவப்பட்டிருக்கணும்ல. வானகரத்தில் தண்ணீர் பாட்டில் வீசி தாயை ஏசி ஓபிஎஸ்ஐ அவமானப்படுத்திய போது ஒரு மூத்தவர், அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர், அவர் என்ன தப்பாக சொன்னார்? ஜனநாயகம் வேணும்னு சொன்னார். ஏன் நீங்கள் அவர் இப்படி அவமானப்படுத்துறீங்கன்னு அன்னைக்கு கேட்டிருக்கலாமே. அன்றைக்கு அவரும் ஓர கண்ணு கொண்டு ரசித்து கொண்டு தானே இருந்தார். இப்போ இன்னைக்கு மட்டும் அவர் பேசுறாருன்னா அதுக்கு அவர் திரும்ப அவரே சொன்னாரே. இப்போ அவர் 4 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டாரேம்மா, என்னை இதெல்லாம் செய்ய சொன்னது பிஜேபின்னு சொல்லிட்டாரு. இல்ல என் செய்ய சொன்னது அப்படின்னா ஒன்றிணைக்க சொன்னது, அந்த விஷயத்துக்கு தான் அவர் சொன்னாரு. இப்படி பேசுங்க இத அந்த மாதிரி அவங்களுக்கு ஒன்றிணைக்க இவரை சொல்ல வேணாமா, ஒன்றிணைக்கணும் பிஜேபி சொன்னாவே போதுமே. எடப்பாடிக்கு அதுதான் கேட்கலன்னு இவரை வச்சு சொல்ல வச்சிருக்காங்களா? நான் கேட்குறேன், ஒட்டும் இல்லை உறவும் இல்லை. இந்த தேர்தல் மட்டுமல்ல, 2031 கூட்டணி கிடையாதுன்னு சொன்னார்ல எடப்பாடி. ஈரோட்டில் ஒரே ஒரு ரைடு தானே, அதிமுக பத்திரத்தை அள்ளி கொண்டு டெல்லிக்கு ஓடினாரா இல்லையா? பல கார்கள் மாறினாரா இல்லையா? அப்போ ஒரே ஒரு சோதனையில் அவரை டெல்லிக்கு வர வச்சு, டெல்லியிலிருந்து அவர் இவர் கூட்டணி ஆட்சினார். இல்லை நாங்கள் பங்கு பெறக்கூடிய கூட்டணி ஆட்சின்னு சொன்னாங்களா இல்லையா? எதையாவது அமித்ஷாவினுடைய கருத்தை மறுத்து பேச முடிஞ்சதா? ஆக பாஜக ஒன்றிணைக்க வேண்டும் என்றால் செங்கோட்டையன் வச்சு பேசணும், ஓபிஎஸ்ட பேசணும், இதெல்லாம் தேவையில்லை. அவர்கள் எடப்பாடிக்கு உத்தரவு போட்டால் போதும். சொல்லுங்கள் கேட்கிறேன் அடிமையே என்று அவர்கள் காலில் விடுவதற்கு அவர் காத்திருக்கிறார். செங்கோட்டையனுக்கு தெரியாதா? ஒரே ஒரு உத்தரவு போட்டால் போதும், எடப்பாடி கட்சி ஒன்றாக்கிடுவார். அந்த உத்தரவு பாஜக போடலை. நீங்கள் ஒன்றுபடுத்த முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லி செங்கோட்டையனை தூண்டி விடுறாங்க. அந்த முயற்சிகள் ஈடுபட்டால் அவர் நீக்கப்படுவார்னு பாஜகவுக்கு தெரியும். நான் சொல்ல புரியுது உங்களுக்கு? உள்ள ஒரு குட்டி கலாட்டா ஒரு கட்சியை சிதைப்பது, சின்ன பின்னமாக்குறது, ஆக்கி அந்த கட்சியினுடைய வாக்கு வங்கிகளை சிதைச்சு 2029 எங்க கூட்டணியை அறிவித்த பின்னாடி தமிழ்நாட்டினுடைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் சொல்றாரு, நமக்கு இலக்கு 2026 29 தான் சொன்னாரா இல்லையா? நான் கேட்குறேன், அப்போ ஏன் கூட்டணி வச்சிங்க? அனைத்து இந்திய அண்ணா திமுகவினுடைய வாக்கு வங்கியை கூட்டணி வச்சு காந்தமோடு கைகோர்த்து கொண்ட இரும்புக்கும் ஈர்ப்பு சக்தி வந்துடும். இரும்பு எடுத்து காந்தத்தில் உரசிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அதனுடைய ஈர்ப்பு சக்தி கொஞ்சம் வந்துடும். அதுபோல் அதிமுகவோட கூட்டணி வச்சு பாஜக சார்பு நிலைக்கு அவர்களை மாற்ற முயற்சிப்பது, இந்த முயற்சி தான் நடந்துட்டு இருக்குது. இந்த முயற்சிக்குத்தான் திரு செங்கோட்டையனும் ஆளாக்கப்பட்டிருக்கிறாருங்கிறது என் கருத்து. அவர் உண்மையாகவே ஜனநாயகத்தை விரும்புபவர், அடிமை அரசுகளை எதிர்ப்பவர், ஆக்கிரமிப்பை விரும்ப மாட்டார், எம்ஜிஆரும் அம்மா மீதும் பற்று கொண்டவர் என்று சொன்னால் அவர் வெடித்திருக்க வேண்டியது இப்பொழுதல்ல, 2022 வெடிச்சிருக்கணும். கண்டிப்பாக இது அதிமுகவில் அடுத்து எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அதே சமயம் விஜய் கட்சி முதல் மாநாடு இதெல்லாம் நடக்கும்போது உங்ககிட்டேருந்து விஜய்க்கு ஒரு ஆதரவான நிலைப்பாடு தான் வந்து கொண்டிருந்தது. இப்போ நீங்கள் திமுகவில் இணைஞ்சிருக்கிறீங்க. அவர் பொதுக்குழு கூட்டத்தில் விஜய் சொல்லியிருக்கிறது திமுக வெர்சஸ் தாவேகா தான், இது தாங்க 2026 தேர்தலில் களம் இருக்கும் அப்படிங்கிறாரு. அது அப்படி தான் போகுமா? 2 விஷயம். நான் விஜய் அவர்களை ஆதரித்து எழுதியது, பதிவிட்டது, இவை எல்லாமே 2 நோக்கம். ஒன்று, புதிதாக முளைக்க விரும்பும் எந்த செடியின் மீதும் என் எழுத்துக்களால் பேச்சுக்களால் வெந்நீரை ஊட்டுகிற பழக்கம் எனக்கு எப்பொழுதுமே கிடையாது. எனக்கு பிடிக்காத பகைவன் என்னோட ஒன்று விளையாட்டில் கிரவுண்டில் இறங்கின பின்னாடி எதிரணியை பார்த்து நம்ம விஷ் பண்ணுவோம், பெஸ்ட் ஆஃப் லக்குன்னு. அது துரோகம் இல்லை, அதுதான் நாகரிகம். அதுபோல் புதிதாக தொடங்கும் ஒரு கட்சியை நான் வாழ்த்தினேன், வரவேற்றேன். அதில் எனக்கு வேறு அங்கே இந்த கட்சியில் இணையணுன்ற திட்டம் எல்லாம் எனக்கு இல்லை. இன்னொரு நோக்கம் இருந்தது. புதிதாக பல இயக்கங்கள் வருகிறது,
திரு எடப்பாடி அவர்களே, உங்களுடைய இருமாப்பு, உங்களுடைய பிடிவாதத்தை நீங்கள் தொடர்ந்தால் 3ஆம் சக்தியாக வரக்கூடிய இந்த இயக்கங்கள் உங்களை கீழே தள்ளிவிட்டு 2ஆம் இடத்திற்கு முன்னேறி விடுவார்கள். உங்கள் சொத்துக்களை, உங்கள் கட்சிகளை பத்திரப்படுத்துவதற்கு முயற்சி பண்ணுங்கள். இன்னும் பிளவை நீங்கள் நீடித்து கொண்டு போகாதீங்க, ஒற்றுமைப்படுத்துங்க. இன்னொரு போட்டிக்கு ஒரு ஆள் வந்து விட்டது அப்படின்றத உணர்த்துவதற்காக அவரை ஆதரிப்பது போல எழுதியதும் இன்னொரு நோக்கம். இரண்டுமே நடக்காமல் போச்சு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க திரு விஜய் அவர்கள் வந்து திமுக உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல்ன்ற மாதிரி, நான் ஒவ்வொரு ஓட்டப்பந்தயத்தில் களத்தில் இறங்கக்கூடிய 20 பேருமே அவருடைய இலக்கு 3வது பரிசாவோட இருக்காது, முதல் பரிசாக தான் இருக்கும். நான் 3வது பரிசு வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி எந்த வீரனாவது களத்தில் இறங்கி பார்த்துறீங்களா? நான் 2வது பரிசு தான் என் இலக்குன்னு யாரும் சொல்ல மாட்டான். எல்லோருக்கும் இலக்கு என்பது முதலமைச்சர் இருக்கை, அது அதிகாரத்தை கைப்பற்றுவது. அந்த அடிப்படையில் அதிகாரத்திற்கு அவர் ஆசைப்படுவதோ திமுகவோடு தான் போட்டி என்று அவர் சொல்வதிலோ குற்றம் இருப்பதாக நான் கருதவில்லை. ஆனால் அது அவ்வளவு சாதாரணமானதா? ஒரு 75 வருடங்கள் பவள விழா கண்டு இன்றைக்கு 40 நாடாளுமன்ற தொகுதிகளையும் பாண்டிச்சேரி உட்பட தன் வசத்திலே வைத்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், அது ஒரு சித்தாந்த இயக்கம், தமிழகத்தினுடைய உரிமைகளுக்காக உரக்க குரல் கொடுக்கக்கூடிய இயக்கம். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இந்தியாவின் சிறந்த முதலமைச்சர் என்று இந்தியாவின் இன்னபிற மாநிலங்களிலே இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் பேசக்கூடிய நிலைக்கு தன் உழைப்பால் தன்னை உயர்த்தி கொண்டிருக்கிறார். அந்த கட்சியோட நானும் எனக்கு அவருக்கு தான் போட்டின்னு சொன்னால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களை நீங்கள் சிஸ்டித்து பண்ணிக்கிறீங்களா, உங்களை நீங்கள் உருவாக்கின்றீங்களான்னா கிடையாது. 3 மாதத்துக்கு ஒரு முறை 3 நிமிஷம் வீடியோவில் பேசுகிறாரு, உள்ளரங்க கூட்டங்களிலே வந்து பேசுகிறார். பொது இடங்களுக்கு வரக்கூடிய இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தன் ரசிகர்களை திரட்டி வைத்து கொண்டு சுய ஆலாபனை பாடுகிறார்களே தவிர மக்களை சந்தித்து மக்களின் பிரச்சனைகளை மக்களுக்கான குரலாக என்றைக்குமே அவங்க பேசணும் எனக்கு தோணலை. ஆக என்னை பொறுத்தவரை கனவு காணலாம், ஆசைப்படலாம், அதற்கான முயற்சி அங்கே இருப்பதாக தெரியவில்லை. களம் அவருக்கு மிகச் சாதகமாகத்தான் இருந்தது. ஒரு பக்கம் பிரதான எதிர்க்கட்சி பிளந்து கிடக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாளுக்கு நாள் செல்வாக்கு உயர்ந்து கொண்டிருக்கிறது, வலுவாக இருக்கிறது. கட்சியும் ஒற்றுமையாக இருக்கிறது, கூட்டணியும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். ஆக மக்களிடமும் பெரிய எதிர்ப்பு, திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சிக்கு எதிராக மிக பெரும் எதிர்ப்பு என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லைன்னு எப்படி அந்த இடத்துல சொல்லுவீங்க? மிக பெரும் எதிர்ப்புன்னு சொல்றேன். இப்ப நடக்கிறது கூட கோவையில அந்த மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரமா இருக்கு. நான் ஒன்னே ஒன்று சொல்றேம்மா, அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு இஷ்யூ வந்தது. அப்பொழுதும் ஆளும் அரசின் மீது, இந்த ஆளும் கட்சியின் மீது இது போன்ற கோபங்கள் வரும், குற்றம் சுமத்துவாங்க. அதற்கு எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகளில் மக்கள் சந்தோஷப்படுவாங்க அல்லது சாந்தப்படுத்துவாங்க. 8 கோடி மக்களை கொண்ட ஒரு தமிழகம், மலேசியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 3 மில்லியன் தான். 3 மில்லியன் தான். இங்கே ஒரு 30 லட்சம் மக்கள் தான். 30 லட்சம் மக்களை கொண்ட மலேசியா ஒரு நாடு. 8 கோடி மக்களை கொண்டிருக்கும் தமிழ்நாடு ஒரு மாநிலம். இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவிலேயே ஒரு மாநிலத்திற்கு நாடு என்கின்ற பெயர் நமக்கு மட்டும்தான் உண்டு, தமிழ்நாடு. ஏறத்தாழ இது ஒரு பெரிய நாடு போல இவ்வளவு மக்கள் கொண்ட மக்கள் தொகை கொண்ட இந்த மாநிலத்தை ஆளக்கூடிய காலத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கக்கூடிய சம்பவங்களை, இதான் அங்கொன்றும் இங்கொன்றுமா நடக்கலைங்கிறது தான் பிரச்சனை. இப்போ தொடர்ச்சியாக ஒரு இந்த திருபுவனம் அஜித்தோடைய லாக்அப் மரணமாக இருக்கட்டும், கோவை மாணவியாக இருக்கட்டும், இன்னொரு விஷயம் மணல் மாஃபியாவில் ஒரு விஏஓவை அலுவலகத்துக்குள்ளேயே போய் வெட்டுறாங்க. இதெல்லாம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடவடிக்கை எடுக்கிறது அப்படிங்கிறதோட சமாதானப்படுத்த முடியும். ஒரு பயம் இருக்க வேணாமா காவல்துறை மேல? உறுதியாக அதுக்கு எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகள் மூலம் எதிர்காலத்தில் இந்த குற்றங்களை தாங்கள் செய்யக்கூடாது என்கின்ற பயத்தை உருவாக்க வேண்டியது சட்டத்தின் ஆட்சியை நடத்தக்கூடிய முதலமைச்சருக்கும் அந்த ஆட்சிக்கும் இருக்கிறது. அதை மிகச்சரியாக செய்வதாக நான் நம்புகிறேன். இப்போ கண்ணு கட்டிய தூரம் இப்போ தானே நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சது. 40 அவற்றை கொடுத்துருக்காங்களே. சட்டமன்ற தேர்தல் வெற்றி, நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி, மாநகராட்சி தேர்தல் வெற்றி, அத்தனை வெற்றிகளும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் இதுகாலம் இருந்த அரசாங்கத்தை விட இவர் சிறப்பாக செயல்படுகிறார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்பதை ஒப்புக்கொள்வதாகத்தான் நான் உணர்கிறேன். ஒன்று மட்டும் சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் அங்கும் இங்கும் குறைகள் இருக்கிறது. அந்த இருக்கும் குறைகளும் எதிர்காலத்தில் சரி செய்யப்படும். அதற்காக உழைக்கிறார் முதலமைச்சர். அதை மக்கள் நம்புகிறார்கள் என்பதுதான் உண்மை. அதனால தான் நான் சொன்னது போல கோயம்புத்தூரில் போய் இந்தியா டுடேயுடைய கருத்தரங்கத்தில் பேசும்போது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மிக கடுமையான எதிர்வாதம் செய்யக்கூடியவர், திமுக ஆட்சி மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை வைக்கக்கூடிய திரு அண்ணாமலை அந்த நிகழ்ச்சியில் பேசும்போது சொன்னார், 47% ஆதரவு இந்த ஆட்சிக்கு இருக்கிறது, மிக பலமாக இருக்கிறார்கள் என்று சொன்னார்.
அடுத்து பார்த்தீங்கன்னா திரு ஆர்வி உதயகுமார் மதுரையில் சொன்னார், விஜய் சார் வந்துருங்க, நீங்கள் வந்தால் தான் எங்களை காப்பாற்ற முடியும், நீங்கள் வந்தால் தான் உங்களையும் நீங்கள் காப்பாற்றிக்க முடியும், தயவு வந்து பரஸ்பரம் ஒருவரை காப்பாற்றிப்போம், ஏன்னா திமுக மிருக பலத்தோடு ராஷ்டிர பலத்தோடு இருக்கிறதுன்ட்டு அவர் சொன்னார். ஆக குறைகள் சரி செய்யப்படும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாதை மிகச்சரியாக இருப்பதாக நான் மட்டுமல்ல மக்களும் உணர்கிறார்கள். அதை நீங்களுமே புரிஞ்சுப்பீங்க. இல்லை, எதிர்க்கட்சிகளுடைய பலவீனம் திமுகவுக்கு பலமாக மாறி இருக்காப்ப அப்படி சொல்ல முடியாது. திமுகவினுடைய ஆட்சி நிர்வாகத்துமே பலமாக மாறி இருக்கிறது. சரி, அதே நேரத்தில் எதிர்க்கட்சிகளுடைய அரசியல் பலவீனங்கள் பிஜேபியிடம் எல்லோருமே அடிமைப்படுகிறார்கள். எனக்கு அதுதான் வருத்தமாக இருக்குது. இப்போ திரு விஜய் இருக்கார், அவர் பொதுக்குழு நடத்துகிறார். அந்த பொதுக்குழுவில் எவை முன்னெடுக்கப்பட்டிருக்கணும், இந்த நாட்டையே உலுக்கி எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய அவசர தேர்தல் நடைமுறை திருத்த சட்டம் கொண்டு வந்திருக்காங்களே, அதனால் லட்சக்கணக்கானவருடைய வாக்கு உரிமைகள் பறிக்கப்படுகிறது. இப்போ இந்த படிவம் கொண்டு வராங்களே, அந்த படிவத்தில் எதை எப்படி ஃபில்லப் பண்ணணுன்றது வளர்ந்த கல்வியில் சிறந்த தமிழகத்தில் உள்ளவங்களுக்கே புரியலைன்னு சொன்னால், மிகவும் பிற்பட்டு கிடக்கக்கூடிய வட மாநிலங்கள், கிழக்கு மாகாணங்கள், கிழக்கு மாநிலங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? ஆக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை பற்றி ஒரு வார்த்தை பேசியிருக்காங்களா? இன்றைக்கு அறிக்கை கொடுத்திருந்தார். அறிக்கை கொடுப்பதன் ஒரு கட்சியின் பொதுக்குழுவில் அந்த நிர்வாகிகளுக்கு போதிக்கப்பட்டு பாஜகவை பற்றி ஒரு வார்த்தை அங்கே பேசப்படவில்லை. ரொம்ப மலிவாக ரவுடித்தனமான பேச்சுக்கள், தடித்த வார்த்தைகள், மிக கொடுமையான விமர்சனங்கள். ஒரு திமுக பொதுச் செயலாளருடைய வயதை பார்க்காம அவருடைய உடல்நிலையிலெல்லாம் கேலி பண்ணுறது, முதலமைச்சரை தனித்து கேலி பண்ணுறது, இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசியலினுடைய அடிப்படையே தெரியாமல் அடுத்து நாங்கள் தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுவதை நினைத்து நான் பரிதாபப்படுகிறேன். உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணும். இதுவாக நான் ஆசைப்படணும்னு சொன்னால் அதுக்காக நீங்கள் உழைக்கணுமா இல்லையா? சினிமாவில் போல நிமிடத்தில் எல்லாம் கிடைத்து விடாது. நிஜம் என்பது வேறு, அரசியல் என்பது வேறு. அது புரியாத இயக்கமாக தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திமுகவை பொறுத்தவரை அது தன் இயல்பு நிலையை இழந்து இன்றைக்கு அனைவருக்கும் பொதுவான இயக்கமாக அது இல்லை. மூத்த தலைவர்கள் எல்லாம் தூக்கி வீசப்படுவது. செங்கோட்டையனே எடுத்துங்க, 9 முறை ஜெயிச்சிருக்காருங்க. 9 முறை ஜெயிச்சிருக்காரு. அதிமுகவினுடைய முதல் பொருளாளர் எம்ஜிஆர் நியமனம் பண்ண பொருளாளர். புரட்சித் தலைவர் நியமனம் பண்ண பொருளாளரை எடப்பாடி நீக்கி தூக்கி வெளியே போடுறாரு. அவர் ஒன்றும் தப்பாக சொல்லலை, எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் தான் ஜெயிக்க முடியும். இப்போ சொன்னதையும் சொல்லிட்டாரு, நானா சொல்லலையா? உனக்கு எப்படி உத்தரவுகள் மேலிருந்து வருகிறதோ, நீ எப்படி இங்கேருந்து டெல்லிக்கு ஓடி உத்தரவுகளை பெற்றுக்கொண்டு வந்து இங்கே பேசுகிறீங்களோ, அதே மாதிரி எனக்கான உத்தரவையும் பாஜக தாயா தந்திருக்கு. நம்ம எல்லோரும் அந்த கட்சிக்கு தானே அடிமை அப்படின்னு தான் அவர் சொல்கிறார். ஆக இப்போ எதிர்க்கட்சிகளுடைய பலவீனமும் திமுகவுக்கு பலம். அதைவிட முக்கியம் திமுகவின் கொள்கைகளும் திமுகவின் ஆட்சி கால சாதனைகளும் மக்கள் நலத்திட்டங்களும் திமுகவுக்கு மிக பெரும் வாய்ப்பை உருவாக்கி கொண்டிருக்கு. நிறைவாக 2026 தேர்தலில் முதல் இடம் திமுக தான் விட்டு கொடுக்க மாட்டீங்க கண்டிப்பாக. 2வது இடம் அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறி வருமா? திரு விஜய் அவர்களை பொறுத்தவரை அரசியலை காலத்தே முன்னெடுத்து சரியான கூட்டணியை அமைத்து இயல்பு நிலையை யதார்த்தத்தை புரிந்து கொண்டு அவர் களத்தில் சரியாக வேலை செய்து சரியான கூட்டணிகளை அமைத்தால் 2ஆம் இடத்தை அதிமுகவிலிருந்து பிடுங்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருப்பதாக நான் உணர்கிறேன். அது செய்வாரான்னு எனக்கு தெரியலை. சரி, நன்றி. நிறைய கருத்துக்களை கூறியிருக்கீங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026 தேர்தல் ரொம்ப சுவாரஸ்யமாகவே இருக்கும். நன்றி உங்களுடைய தகவல்கள். இதுவரை திரு மருது அழகுராஜ் அவர்களிடம் பேசினோம். நன்றி, வணக்கம். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.